ஹாய்ங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிட்ஸுக்கான ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து மக்கானா ப்ளஸ் நட்ஸ் வச்சு நம்ம ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் ஒன்று மேக் பண்ண போகிறோம். அது வந்து நம்மளுடைய குழந்தைங்கள நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் அவங்களோட வெயிட் கெயினுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என் பையனுக்கு இது 6 மந்த்ஸாக நான் கொடுத்துட்ருக்கேன். அவனுக்கு நல்ல வெயிட் கெயினும் ஆகுது, அவன் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கான், நல்லா ஆக்டிவாகவும் இருக்கான். என்னோடய பையனுக்கு நான் கொடுத்தது தான் நான் உங்களுக்கு ரெசிப்பியாக ஷேர் பண்ணுறேன். அதுக்கு வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். அது சூடாகட்டும். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு 100 கிராம் மக்கானா, அதுக்கு ஈக்குவலாக ஒரு 50 கிராம் பாதாம், 50 கிராம் பிஸ்தா, 50 கிராம் முந்திரி, 50 கிராம் வால்நட்டு, 50 கிராம் பம்கின் சீட்ஸ், இது இவ்வளவும் எடுத்து வச்சுக்கலாம். இது போக 50 கிராம் பொரிகடலை, பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்கள்ல, அது 50 கிராம் நிலக்கடலை. இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் சூடானதும் நம்ம வால்நட்டை முதல்ல தனியாக போட்டுக்கலாம். போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா பம்கின் சீட்ஸு, பிஸ்தா, முந்திரி இந்த 3ஐயும் ஒன்றா போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது 3மே ஈக்குவலாக ரோஸ்ட் ஆயிரும். அதனால் நம்ம இது 3ஐயுமே ஒன்றா போட்டு நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும், கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம ஒரு 1 மந்த் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாதாம் தனியாக சேர்த்துக்கலாம் அதே மாதிரி. ஏன்னா பாதாமும் வால்நட்டும் கொஞ்சம் டைம் ஆகும் ரோஸ்ட் ஆகிறதுக்கு. அதனால தான் நான் தனித்தனியாக ஆட் பண்ண சொன்னேன். பாதாம் ஆட் பண்ணி அதையும் நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பொரிகளில் நிலக்கடலை, பொட்டுக்கடலை, நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் பண்ணி அதையும் நம்ம எடுத்து தனியாக இது எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இதில் ஒரு 7 இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கோம். 50 கிராம் பாதாம், 50 கிராம் பிஸ்தா, 50 கிராம் வால்நட்டு, 50 கிராம் முந்திரி, 50 கிராம் பம்கின் சீட்ஸு, 50 கிராம் பொட்டுக்கடலை, 50 கிராம் நிலக்கடலை. 7ஐயும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது ஒரு பக்கம் நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம 100 கிராம் மக்கானா எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நல்லா கடாயில் சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஹெல்த் ட்ரிங்க் வந்து பேபிஸ்க்கு நிஜமாகவே நல்ல ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்குங்க. நான் கூட என்னோடய பேபிக்கு ஒரு 6 மந்த்ஸாக கொடுத்துட்ருக்கேன். அவன் வந்து என்ன ஆனாலும் வெயிட் மட்டும் ஏறவே மாட்டாங்க. நல்லா ஆக்டிவாக தான் இருப்பான். நல்லா எல்லாம் சேட்டை நல்லா துருத்துருன்னு இருப்பான். ஆனால் வெயிட் மட்டும் அவனுக்கு இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. இது நான் இப்போ ஒரு 3 மந்த்ஸ்க்கு வந்து ஒரு 1 kg வெயிட் போட்டிருப்பான். இது வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வெயிட் கெயினுக்கு. அதனால் இதை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இதை எப்படி கொடுக்கணுன்னா, பாலில் மிக்ஸ் பண்ணி நல்லா வெதுன்னு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி இந்த ஹெல்த் ட்ரிங்கை ஆட் பண்ணி, நாட்டு சர்க்கரை கூட ஒரு ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் வந்து பாலில் கொஞ்சம் வெதுன்னு கொடுத்தா பேபிஸ் நல்லா விரும்பி குடிப்பாங்க. இப்போ மக்கானா வந்து ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம அதை வந்து இந்த நட்ஸு முதல்ல ஆற வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த அளவுக்கு நல்லா பொடியாகிற வரைக்கும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம மக்கானாவையும் அதே மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டு கிட்ஸுக்கெல்லாம் எந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கொடுப்பீங்க? அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் அதை என்னோடய பேபிக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். மக்கானா இப்போ நல்லா கிறிஸ்பியாக இருந்த மக்கானாவை ரோஸ்ட் கிரைண்ட் பண்ணிட்டோங்க. அது நல்லா வந்து நைஸாக கிரைண்ட் ஆயிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற மக்கானாவையும் அதே மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். அவ்வளோதான். இப்போ இந்த நட்ஸு, மக்கானா எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சதை எடுத்து நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா நம்ம ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இது வந்து ஒரு 1 மந்த் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில்னா கூட கொஞ்சம் நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியே ஒரு 1 மந்த் வரைக்கும் வச்சுக்கலாம். அதெல்லாம் கெட்டு போகாது. டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் கொடுக்கலாம். இல்லைனா 2 ஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் பாலில் ஆட் பண்ணி கொடுங்க. நல்லா அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க. நீங்கள் வெயிட் கெயினையும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்ஸுங்க.